வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களாகவே மீடியாவில் ரொம்ப ஒரு ஹாட் பேர்னிங் டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணப்படுறது ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல். ஒரு சில நாட்களாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்தது என்னென்னா, எக்கனாமிக் ரிசெஷன்லேருந்து இந்தியாவை மீட்டெடுத்துட்டு வரதுக்கு பொருளாதார சீர்திருத்தங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4-5 நாட்களாகவே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க நிறைய அறிவிப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கீழே அவங்க மெயினாக சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த எக்கனாமிக் ரிசெஷன்லேருந்து மீண்டு வந்து எக்கனாமிக் க்ரோத் ரேட் அதிகப்படுத்தி இந்தியாவை ஒரு செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியாக கொண்டு வரணும், சுய சார்பு பொருளாதாரமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஒத்து கவனிச்சோம்னா அவங்க எடுத்த பாதை ப்ரைவேட்டைசேஷனை மெயினாக எடுத்திருக்காங்க. முக்கியமான இந்த செக்டர்ஸ் ஒரு 8 செக்டர், இந்த கோல், எனர்ஜி, டிஃபென்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராக்ரெசிவாக நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம், லிபரலைஸ் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சுயசார்பு அப்படின்றதுக்கு ப்ரைவேட்டைசேஷன் தான் தீர்வா? ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துருமா? ப்ரைவேட்டைசேஷனில் நன்மை என்ன, தீமை என்ன? பாஸ்டில் இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ப்ரைவேட்டைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு வந்துட்டாலே மக்களுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா போலார் வியூஸாக தான் இருக்கும். ஒன்று இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இது வந்து கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரைவேட்டைசேஷன் சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லையே, அதை வந்து நம்ம ப்ரைவேட் கையில் ஒப்படைச்சிடணும்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் பஸ் சரியில்லையே, அதையும் ப்ரைவேட் கையில் ஒப்படைச்சிடணும். ஏன்னா ப்ரைவேட் தான் வந்து நல்லா பண்ணுவாங்க, அவங்க கையில் தான் அந்த நிர்வாகம் நல்லா இருக்கும், ஊழலே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்னொரு பக்கம் ப்ரைவேட்டைசேஷனை எதிர்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரைவேட்னாலே கொள்ள லாபம் பார்க்குறவங்க, மக்கள் அழிச்சிருவாங்க, எல்லாத்தையும் கவர்மெண்ட் கையில் இருக்கிறது தான் நல்லது, ஸ்கூல் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் கவர்மெண்ட்டு இதை வந்து ஃப்ரீயாக நடத்தணும்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதில் எது உண்மை? ப்ரைவேட்டைசேஷன்னாலே கெட்டது தானா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது என்ன, இதை நம்ம பார்ப்போம். நம்மள எவ்வளோ பேருக்கு ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது அர்த்தத்தை சொல்ல முடியும்? நம்மகிட்ட ப்ரைவேட்டைசேஷன்னா என்னன்னு கேட்டால் நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம், ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை ப்ரைவேட் கையில் ஒப்படைச்சிட்டோம்னா அது பேர் ப்ரைவேட்டைசேஷன் சொல்லுவோம். அப்படின்னா ஒரு நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே நிறைய இண்டஸ்ட்ரீஸை ப்ரைவேட் கையில் ஒப்படைச்சிடணும், அது பேர் ப்ரைவேட்டைசேஷன் சொல்லுவோம். இது பேர் ப்ரைவேட்டைசேஷனா? ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது நிறைய அர்த்தம் இருக்குது. ப்ரைவேட்டைசேஷனுக்குள்ளேயே நிறைய டிகிரிஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஓவராலாக ப்ரைவேட் செக்டருடைய பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தினா அது பேரும் ப்ரைவேட்டைசேஷன் தான். ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்டரில் ப்ரைவேட் செக்டருடைய பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தினா அது பேரும் ப்ரைவேட்டைசேஷன் தான். ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை ப்ரைவேட் கையில் ஒப்படைச்சா அது பேரும் ப்ரைவேட்டைசேஷன். ஒரு கவர்மெண்ட் கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டிங்கை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது பேரும் ப்ரைவேட்டைசேஷன் தான். அப்போ இதில் நிறைய அர்த்தம் இருக்குது, நிறைய டிகிரிஸ் இருக்குது. அதே போல் ப்ரைவேட் அப்படின்னாலே நம்மள நிறைய பேர் கார்பரேட் கம்பெனிகளை ப்ரைவேட்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ப்ரைவேட் அப்படின்னாலே ஒரு கெட்ட வார்த்தையாச்சு, டேபு வேர்ட் ஆயிடுச்சு இல்லையா? ப்ரைவேட்னாலே ஐயோ அம்பானி, அதானிஸ் இப்படி தான் சொல்கிறோம். கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் ப்ரைவேட் கிடையாது. இதை நான் அடிக்கடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு வரேன். நீங்களும் நானுமே ப்ரைவேட் தான், கவர்மெண்ட் அல்லாத எல்லாருமே ப்ரைவேட் செக்டர் தான். சிறு குறு வியாபாரிகள், ரோட்டில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறவங்க, பிளாட்ஃபார்மில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாருமே ப்ரைவேட் தான். ஆனால் இந்தியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரைவேட்னால கார்பரேட் செக்டர் தான் ப்ரைவேட்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாலே இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து உட்காந்துப்பாங்க போல இருக்கு, இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இவங்க கையில் போயிடும் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது காரணங்களும் இருக்குது, நிறைய அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. சரி, இப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது நல்லதா இல்லையா? ப்ரைவேட்டைசேஷனில் என்ன லாபங்கள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் முக்கியமான ஒரு சில செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். உதாரணத்துக்கு ஆட்டமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், இதெல்லாம் சொல்லலாம். இது இல்லாமல் மிச்சம் இருக்க செக்டர்ஸில் கவர்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்படிலாம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்க இந்த நிறுவனங்கள். இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏன் அரசு நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு மிக்ஸ்டு எக்கானமி. ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும், கவர்மெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். ஒரு சில முக்கியமான விஷயங்களை கவர்மெண்ட் கையில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற லாஜிக்கில் தான் ஒரு சில நிறுவனங்களை கவர்மெண்ட் கையில் வச்சுருக்காங்க. மெயினாக இந்த ஆயில், அதே போல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் கவர்மெண்ட் கையில் இருக்கிறது நல்லது. அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணுன்றதுக்காக இந்த நிறுவனங்கள் எல்லாமே அரசு கையில் தான் வச்சுருக்காங்க. அதே போல்
இந்த முக்கியமான ஒரு சில கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் மானிய விலையில் மக்களுக்கு அளிக்கணும். ஏன்னா இந்தியா ஒரு ஏழை நாடு, பிரைவேட் செக்டருக்கு ஒப்படைக்க முடியாது. அவங்க வந்து லாபகரத்தில் தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்போது கொஞ்சம் பேர்டனை கவர்மெண்ட்டுமே எடுத்துக்கணும். அப்படின்றதுனால இந்த நிறுவனங்களை அரசே நடத்துது. உதாரணத்துக்கு ஆயில் கம்பெனிஸ்லாம் இருக்கும். நம்ம போடுற டீசல், பெட்ரோல், எல்பிஜி எல்லாமே நமக்கு மானிய விலையில் தான் வருது. அப்போ இந்த பேர்டனை வந்து அரசே எடுத்துக்குது. இந்த காரணத்தினால இந்த நிறுவனங்களை அரசே நடத்துது. இப்போ நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா அந்த பஸ்ஸஸ் அவங்களே ஆப்ரேட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை சப்சிடைஸ்டு காஸ்ட்ல அரசே நமக்கு அளிக்குது. இதுதான் நம்ம உணரணும். ஆனாலும் இந்த இந்தியாவிலேயே என்ன பிரச்சனை இந்த பப்ளிக் செக்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இல்லை, நிர்வாகம் வந்து சரி இருக்கிறது இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸை நடத்துவாங்க. இதை வந்து ஸ்டேட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஸ்டேட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இந்தியாவில் நஷ்டத்தில் தான் போகுது. சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பெட்டராக இருக்கும். இந்த மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும். இந்த ஆயில் நிறுவனங்கள், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், அதே போல் இந்த வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களாக இருக்குது. ஆனாலுமே ஒட்டுமொத்தமாக முக்கால்வாசி பெரும்பாலான ஸ்டேட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸும் நிறைய சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது. இது காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். ஊழல் ஒரு காரணம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி ஒரு காரணம். ஏன்னா இந்த நிறுவனங்கள்லாம் கமர்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கமர்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கணும், லாபகரமான முடிவுகள் எடுத்தாதான் இதுலலாம் லாபத்தை ஈட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு முடிவுகளை இந்த நிறுவனங்கள் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் சொன்னது போல இதில் மக்களுக்கு இந்த சேவை அளிக்கக்கூடிய நிர்பந்தமும் அதில் இருக்குது. அது இல்லாமல் நிறைய நிறுவனங்களில் மேன் பவர் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இதிலலாம் ஆப்ரேஷனல் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டருக்கு ஈக்குவலாக நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது இல்லை. இந்த காரணத்தால பப்ளிக் செக்டர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எஃபிஷியன்சி இந்தியாவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். சரி, இந்த பக்கம் பிரைவேட் செக்டருக்கு வரும். அப்போ பிரைவேட் செக்டர் வந்து ரொம்ப பெட்டராக சூப்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் செக்டர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஓரியன்டாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் சொன்னது போல் பெரிய கார்பரேட் மட்டும் பிரைவேட் செக்டர் இல்லை, நீங்கள் நான் எல்லாருமே பிரைவேட் செக்டர் தான். ஸோ ப்ராஃபிட் ஓரியன்ட் அந்த மைண்ட் செட்டில் வேலை செய்வாங்க, ஆண்டர்ப்ரனரியல் மேனரில் அவங்க வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியும் இவங்க கிட்ட இருக்கும். இந்த காரணால ஜென்ரலாக பிரைவேட் செக்டர் அப்படின்னு எடுக்கும்போது ஓவராலாக இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாபத்தில் இயங்கும். இந்த காரணத்தால என்ன சொல்லுவாங்க நிறைய பேர்னா, அரசு நிறுவனங்களை நம்ம பிரைவேட் கையில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரைவேட் செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, லூப் ஹோல்ஸ் இருக்குது. மெயினாக ரிஸ்கி ஏரியாஸில் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதே போல் இந்த ரூரல் ஏரியாஸ், இந்த கிராமங்களிலும் கூட பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத இடத்துலையும் பிரைவேட் செக்டர் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல் பிரைவேட் நிறுவனங்கள் தான் பெட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செக்டரில் கவர்மெண்ட் நிறுவனங்கள் பிரைவேட் செக்டரை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்தியாவில். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஏபிபி, சீமன்ஸ் போன்ற எலக்ட்ரானிக் ஜெயன்ஸ் கம்பெனிஸை, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் போன்ற கவர்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராக பண்ணியிருக்கு. இதெல்லாம் இந்தியாவில் உதாரணங்கள் இருக்குது. விஎஸ்என்எல் கம்பெனியை சொல்லலாம். அது ஒரு காலத்தில் நல்ல லாபத்தில் ஓடின கம்பெனி, ஆனால் அதை வந்து பிரைவேட் செக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் நிறைய பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் இந்தியாவில் அடிக்கடி திவால் ஆகும். இந்த பேர்டனை யார் எடுத்துப்பாங்கன்னா கவர்மெண்ட் தான் எடுத்துப்பாங்க. இவங்க வாங்கின லோன்ஸ் எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணி விட்டுடுவாங்க. இந்த நிறுவனங்கள்லாம் அடிக்கடி இன்சால்வெண்ட் ஆகிடும். அதுக்காக ரீசெண்டாக 4 வருஷம் முன்னாடி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதே போல் நிறைய அரசு நிறுவனங்கள் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக் கம்பெனிஸ் ரொம்ப லாஸில் போயிடும், மீட்டெடுக்க முடியாது. இந்த சிக் கம்பெனிஸை நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கு, நாங்கள்லாம் பிரமாதமாக பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய பிரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா முன் வந்து எடுக்க மாட்டாங்க, அடாப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் இன்னொரு கவர்மெண்ட் கம்பெனி தான் வந்து மீட்டெடுக்கும், இல்லை அரசே மீட்டெடுக்கும். இந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்தியாவில் இருக்குது. அப்போ பிரைவேட் செக்டர் எல்லாத்துலேயும் பிரமாதமானது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ரிசர்ச் அப்படின்னு வரும்போது R&D, இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ரிசர்ச் அதிகமாக பண்ணுறாங்க. பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ரிசர்ச் பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஈக்குவலாக பிரைவேட் செக்டர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இந்தியாவில் பண்ணுறதில்ல. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களோட அந்த கொலாபரேஷன்ஸ் மூலமாக தான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் ஜென்ரலாக வெளிநாட்டு நிறுவனத்தோட அந்த ஜாயின்ட் கொலாபரேஷன் மூலமாக தான் அந்த வெஹிக்கிள்ஸை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். அப்போ ப்ரைவேட்டைசேஷனில் பார்த்தீங்கன்னா நலனும் இருக்குது, தீமையும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் இருக்க கவர்மெண்ட்டுடைய மெஜாரிட்டி ஷேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் கையில் ஒப்படைப்பாங்க. ஒரு சில நிறுவனங்களை மொத்தமாகவே பிரைவேட் கையில்
வந்து வித்துடுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2003-4 அந்த பீரியடில் இந்த விஎஸ்என்எல் போன்ற நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனிஸையே பிரைவேட் கையில் ஒப்படைச்சிட்டாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரில். அப்போ இது நியாயமா அப்படிங்கிறத யோசிக்கணும். பிரைவேட் செக்டர் சரியாக செயல்படுற மாதிரி இருந்தால் எதுக்கு லாபத்தில் ஓடுற கவர்மெண்ட் கம்பெனியை வாங்கணும்? நஷ்டத்தில் ஓடுற கவர்மெண்ட் கம்பெனி தானே வாங்கணும். அப்போ இந்த மாதிரி நிலையம் இந்தியாவில் இருந்திருக்கு. இது இல்லாமல் அடிக்கடி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, பிரைவேட் செக்டர் இது கையில் ஒப்படைக்கிறது பதிலாக கவர்மெண்ட் கம்பெனிஸை முதல்ல நாமளே ஏன் மீட் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அடிக்கடி எழுப்பப்படுது. இப்போ இந்த நிலையில் சுயசார்பு அப்படின்றத நம்ம அடையணும்னா பிரைவேட்டைசேஷன் தான் ஒரே தீர்வு அப்படின்றத நீங்களே சிந்திங்க. அப்போ நமக்கு என்ன புரியுது, பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்காது. ஏன்னா பிரைவேட் செக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீக்னஸஸ் இருக்குது, இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. பிரைவேட் செக்டரும் நிறைய இடங்களில் இந்தியாவில் அட்டர் ஃபெயிலியராக இருக்குது. அப்போ சுயசார்புக்கு சரியான தீர்வுங்கிறது பிரைவேட்டைசேஷன் கிடையாது. அப்போ எது தீர்வாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இதை முதல்ல ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வழிகள்னு பார்க்கணும். இன்டர்னலாக ரீஃபார்ம்ஸை கொண்டு வரணும். எப்படி மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக ஆக்கணும், டெக்னாலஜி எப்படி பெட்டராக கொண்டு வரலாம், மேன் பவரை எப்படி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம், ஃபைனான்ஷியல் ரீஃபார்ம்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற முயற்சியை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நஷ்டத்தில் போகிற கவர்மெண்ட் கம்பெனியை எப்படி லாபத்தில் எடுத்துகிட்டு வரலான்ற முயற்சியை முதல்ல எடுக்கணும். அதே போல் அந்த அரசு நிறுவனத்துக்குள்ளேயே தேவைப்பட்டால் ஒரு சிலதை ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம். ஜெனரலாக அந்த ட்ரேட் யூனியன்ஸ் இவங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன்றதை ஃபுல்லாக எதிர்ப்பாங்க. ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக ஒரு நிறுவனத்தை பிரைவேட் செக்டர் கிட்ட தாரை வாக்குறது மட்டும் கிடையாது. உள்ள எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு சில விஷயத்த கான்ட்ராக்டிங் மூலமாக நம்ம பிரைவேட் கையில் ஒப்படைக்கலாம். டெக்னாலஜி தேவைப்பட்டால் அதுக்கும் பிரைவேட் செக்டரோட ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நிறைய இடத்துல பிரைவேட் செக்டர் உள்ளே வந்தாங்கன்னா பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ தேவைப்பட்டால் ஒரு அரசு நிறுவனத்துக்குள்ள ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பிரைவேட்டைஸ் பண்ணலாம். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றாகணும். இதுக்கு நம்ம ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. இதை ரெசிஸ்ட் பண்ணோம்னா இன்எஃபிஷியன்சிஸ் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரயில்வேஸில் ரொம்ப காலமாகவே ஃபுல்லாக கவர்மெண்ட் தான் வந்து இருந்தது. ஆனால் ஒரு சில இதை வந்து கான்ட்ராக்டிங் மூலமாக வந்து பிரைவேட் செக்டர் கிட்ட ஒப்படைச்சாங்க. உதாரணத்துக்கு ஐஆர்சிடிசி அந்த கேட்டரிங் சர்வீசஸ் பண்ணுற நிறுவனம், அதுக்குள்ளே சப்கான்ட்ராக்டிங் மூலமாக பிரைவேட் செக்டர் கிட்ட ஒப்படைச்சதுனால இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் லாபத்தில் போகுது. அப்போது இன்டர்னல் ரீஃபார்ம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணணும். அப்படி ஒரு வேளை இன்டர்னல் ரீஃபார்ம் சுத்தமாக வந்து சக்ஸஸே ஆகலை, வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் அந்த நிறுவனத்தை பிரைவேட் கையில் ஒப்படைக்கலாமா அப்படின்ற முடிவுக்கு அந்த யோசனைக்கு நம்ம வரணும். அதே போல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட்னுடைய அந்த ஷேரை கவர்மெண்ட் விட்டு கொடுக்கும்போது இந்த பிரைவேட்டைசேஷனை தனியார் கையில் மட்டுமே ஒப்படைக்கக்கூடாது. கார்ப்பரேட் கம்பெனிக்கு மட்டுமே கவர்மெண்ட் கம்பெனியை தாரை வாத்து கொடுக்க முடியாது. அது வந்து செய்கிறது வந்து சரியாக இருக்காது. நான் சொன்னது போல் விஎஸ்என்எல் போன்ற லாபத்தில் ஓடுற நிறுவனங்களை நம்ம வேஸ்ட்டாக நம்ம வந்து ஒப்படைச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட பப்ளிக் கையில் கொடுக்கணும். அந்த டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுற ஷேரை உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஒப்படைக்கணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அக்கௌண்டபிலிட்டி நாளைக்கு அதிகமாகும். நீங்களும் நானும் நாளைக்கு அந்த மீட்டிங்கில் போய் உட்காரலாம், எப்படி இந்த நிறுவனம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின்ஸை ரைஸ் பண்ணலாம், நம்மளுடைய சஜஷன்ஸை தரலாம். இப்படி தரும்பொழுது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை நம்ம இன்னும் ப்ராஃபிட் ஓரியன்ட் கம்பெனிஸாக ஆக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை நம்ம கொண்டு வரலாம். அப்போ நம்ம என்ன கவனிக்கணும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் கம்பெனிஸை பெரிய தனியார் நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைக்கூடாது. இந்தியன் பப்ளிக் கிட்டே ஒப்படைங்க. ஏழைகள் கீழே கூட ஒப்படைங்க. வேணும்னா அவங்க ஷேரை வாங்கட்டும், 1000 ரூபாய்க்கு ஷேராக இருந்தாலும் அதை அவங்க வாங்கட்டும். இதை இந்தியாவில் பண்ணணும். அதே போல் கவர்மெண்ட் நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பிரைவேட் செக்டர் கையில் மட்டும் ஒப்படைக்காதுங்க, அதாவது கார்ப்பரேட்ஸ் கையில் மட்டும் ஒப்படைக்காதுங்க. இன்னொரு கவர்மெண்ட் நிறுவனம் லாபமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் நிறுவனத்தை எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா டேக் ஓவர்ஸ், அக்விசிஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஏற்பாடு செய்யணும். ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் நஷ்டத்தில் போகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னா எடுத்து அதை அப்படியே தாரவாயிட்டு அழிச்சிடக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா இன்னொரு அரசு நிறுவனம் லாபத்தில் ஓடுற ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஆயில் கம்பெனி நஷ்டத்தில் ஓடுதுன்னா லாபத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கவர்மெண்ட் ஆயில் கம்பெனி கிட்ட அதை ஒப்படைக்கணும். இந்த மாதிரி ரீஃபார்ம்ஸை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நடவடிக்கைகள் அந்த காலத்துலேருந்து இந்தியாவில் எடுக்கப்படலை. அப்போ இதெல்லாம் செய்யாமலே எடுத்த உடனே கவர்மெண்ட் நிர்வாகம் சரியில்லைன்னா எடுத்து நீ வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணு, அவங்ககிட்ட தாரை வாத்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறது சரியே இருக்காது. அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வைக்கணும். அப்போ ப்ரைவேட்டைசேஷன்றதே கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு சில இடத்துல ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ணணும், கான்ட்ராக்டிங்கை அலோவ் பண்ணணும், அவுட் சோர்சிங்கை அலோவ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்குள்ளே எக்ஸ்பர்ட்ஸை எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் செய்யணும். இதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை தாரை வாழ்த்து அளிக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி கிடையாது.
அப்போ இந்த நிறுவனங்களை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட பப்ளிக் கையில் ஒப்படைக்கணும். அப்படி பண்ணும்போது நான் சொன்னது மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சிலாம் இருக்கும். உண்மையாலேயே அரசு நிறுவனங்கள் மக்கள் கையில் இருக்கும். அது வந்து சென்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாமே நம்ம மனசில் வைக்கணும். அப்போ ஃப்யூச்சரில் நம்ம ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாலும் நான் சொன்ன அந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு இந்த பாணியில் நம்ம ப்ரைவேட்டைசேஷனை பண்ணோம்னா அது உண்மையாலே பெட்டராக இருக்கும். உண்மையான ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை நாம் அடையலாம். நன்றி.